என்னப்பா குமார், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்லப்பா இப்பதான் வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் லேட்டு, அதான்ப்பா லேட் ஆச்சு. சரி விடுறா ஒன்றும் பரவாயில்ல. அதனால என்ன வா வந்து பாரு. அப்புறம் குமார், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பாப்பா என்ன பண்றா? மதியம் என்ன சாப்பிட்ட? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாப்பா நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தா. மதியம் சாப்பாடு தான், சாம்பார் சாதம். நீ என்ன சாப்பிட்ட? சாப்பாடு கொண்டு போவியா கேட்டீன் சாப்பாடா? சாப்பாடு கொண்டு போய்வேன். எனக்கு கேண்டீன் சாப்பாடு ஒத்துக்காது. அதனால காலையிலேயே ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துருவா. பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுக்கணும்ல, அதான் சேர்த்து ரெடி ஆயிரும். ஓ அப்படியா? சூப்பர்டா சூப்பர். ஆ, நீ எப்போ ஃபாரின் போனேன்? எத்தனை வருஷம் அங்கே இருந்த? நாம காலேஜ் முடிச்சதோட பார்க்கவே முடியாம போச்சப்பா. ஆமாடா, நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷமா சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சுது. அப்புறமா ஃபாரினில் போய் அங்கே ஃபேமிலியோட 3 வருஷமா இருந்தேன். அப்புறம் இங்கே அம்மா தனியாக இருக்காங்கல்ல, அதான் ஃபாரின்லேருந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஊரில் போய் ஏதாவது வேலை பார்க்கலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல ஒன்றை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. ஆமாடா, எனக்கும் சந்தோஷம் தாடா. புது இடத்துக்கு போறமே, யாரையும் தெரியாதுன்னு நினைச்சேன். அப்பதான் உங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. அப்புறம் தான் விசாரிச்சதுல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. ஆமாப்பா, நான் ஃபாரின்லேருந்து வந்ததும் அம்மா உன்னை பற்றி சொன்னாங்க. அப்புறம் உடனே உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்துட்டேன். மகிழ்ச்சிடா. அப்புறம் ஃபாரின்ல உங்க கூட நம்ம ஊருக்காரங்க யாராச்சும் இருந்தாங்களா? நீங்க எல்லாம் மீட் பண்ணுவீங்களா? ஆமாப்பா, சொல்ல மறந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆமீன் அம்மா பசங்க 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. நாங்கள் 3 பேர், இன்னும் 2 பேரும், மொத்தம் 5 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். ஆமீன் அம்மா பசங்க 2 பேரும் பக்ரீத்துக்கு ஊருக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் அவங்கள பார்த்ததே இல்லை. வரட்டும், பார்த்துக்கலாம். என்னப்பா, வேலை விஷயமா உன் பாஸ்கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னார்? ஆமாப்பா, அதை சொல்லத்தான் வந்தேன். நம்ம பழைய கதையை பேசுனதுல மறந்து போயிட்டேன்பா. பாசிட்டு பேசிட்டேன். உன்னை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. நீ என்னோட நண்பன் தான் சொன்னேன். அவர் உடனே ஓகே சொல்லிட்டாரு. நீ நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன குமாரு, சந்தோஷமா? டேய், என்னடா இப்படி கேட்டுட்ட? நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க. ரொம்ப சந்தோஷம்டா, நன்றிடா. பாத்தியா, நன்றின்னு சொல்லி என்ன தூரமா ஆக்குற பாத்தியா? நீ என் நண்பன்டா. உனக்கு செய்யாம யாருக்குள்ள செய்ய போறேன்? இன்னொரு தடவை நன்றி எல்லாம் சொல்லாத, படுவா. சாரிடா. ஏய், சாரி சேர்த்தாண்டா சொல்றேன், சரியா? சரி, ஓகே, போலாமா? நாம பேசுனதுல டைம் ஒன்னே தெரியலடா. ஓகே குமாரு, நாளைக்கு ரெடி ஆயிரு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஓகேவா? ஓகே நம்பா, கிளம்பலாம்.